ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாங்கள் போன வீடியோவில் அழகர்மலையில் இருக்கிற ராமதேவர் சித்தர் ஐயாவை பார்க்கறதுக்கு எப்படி போகணுங்கிறத அந்த வீடியோவில் போட்டிருந்தோம். இப்போ அவரோட பூஜைகளையும் ராமதேவர் ஐயா வந்து எப்படி யாக்கோபோ மாறினாரு, அவர் எப்படி சஞ்சார சமாதியை அடைஞ்சாருங்கிறத அவரோட சிறப்புகளை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்படியே அழகரோட தரிசனத்தையும் பார்க்க போகிறோம். வாங்க மக்களே, வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ மக்களே. இவர் தாங்க நம்ம சித்தர் ஐயா இருக்கிற இடம். முன்னாடி சிவலிங்கம், நந்திகேஸ்வரர் இருக்காங்க. இது ஜீவசமாதி பீடம்னு சொல்லி போர்டு எழுதி வச்சு பெயிண்ட்லேயே எழுதி இருக்கிறாங்க. இது 2 பாறைங்க. அவர் தவ இருக்கக்கூடிய பாறைகள் மேலே அவ்வளோ ஹைட்டுக்கு உச்சியில் இருக்கிற மலை பாறை இது 2 மட்டும்தான் இருக்குது. அதுக்கு அடியில் தான் இவர் தவ இருக்கிறாருங்க. இதுக்கு அடியில் தான் பூஜை செய்ய போகிறோம். நம்ம மாதிரி வந்த பக்தர்களே வீட்டிலேருந்து பூஜைக்கான எல்லா ஜாமான்களையும் கொண்டு வந்து நம்ம தான் பண்ணணும். கோவிலில் இங்கே பூஜை பண்ணுறதுக்குள்ள ஆள் கிடையாது. இங்கே பாருங்க, எல்லாமே கழுவி சந்தனம் பொட்டெல்லாம் வச்சு பூஜை பண்ணுறோம். இது அவர் இருக்கக்கூடிய இடம் சுற்றிங்க சின்ன பாறைகள் தான் இருக்கும். ரொம்ப இடம் ஃபேஸ் வந்து கம்மி தான். மரங்கள்லாம் நிறைய இருக்குது, மங்கிலாம் நிறைய இருக்காங்க. பாறைகள் 2-3 பாறை இருக்கும். குறுகலான இடம்தான். கொஞ்சம் பேர் தான் நின்று சாமி கும்பிட முடியும். ஆனால் மரங்கள்லாம் நிறைய அடர்த்தியாக இருக்குது. பூஜை பண்ணியாச்சு பாருங்க. எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. மாலையெல்லாம் போட்டு பொட்டு வச்சு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. பூஜைக்கு தயாராகிட்டாச்சு. ஈஸ்வரர் வந்து அலங்காரம் பண்ணியாச்சு. இவருக்கு பின்னாடி அந்த வெள்ளையா இருக்க கல்லு தான் நம்ம ராமதேவர சித்தர். தேங்காய் பழமெல்லாம் கொண்டு வந்து எல்லா பூஜையும் பண்ணியிருக்கிறோம். பூஜை சிறப்பா இருந்ததுங்க. நல்லா சூப்பரா எல்லாரும் வந்து இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்ல ஒரு தரிசனங்க. சூப்பரான தரிசனம். நல்ல உச்சி வேலை பூஜை. இது பௌர்ணமி ஆரம்பித்தோன்னே நெய்வேத்தியம் காமிச்சு தீபாரணம் கட்ட போகிறாங்க. நல்லா தரிசனம் பண்ணிக்கோங்க. ஐயாவையும் நம்ம ஈஸ்வரையும் நல்லா வேண்டிக்கோங்க. அவங்களோட அருள் எப்போவுமே நமக்கு கிடைக்கணும். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. உள்ள எது இருக்கு தண்ணி? நீங்களே எந்த ஊர்ல இருந்து வரீங்க? எல்லாருமே வா. மேலூர், சோழவந்தான் எல்லாம் பக்கங்களா? மாசம் மாசம் வருவீங்களா? அதே மாதிரி பூர நட்சத்திரத்தன்னைக்கு இவரு பிறந்த நாள். ஆமா ஆமா. பூரமும் பூராடமும் தனுசு பூராடமும் சிம்ம பூரமும் இவருக்கு ஏத்த நாள். அன்னைக்கு இங்க விசேஷம் இருக்கும். கீழே அன்னதானம் நடக்கும். கீழே அன்னதானம் போடுவாங்க. மற்ற நாள் பௌர்ணமிக்கு எப்பவுமே பூஜை நடக்கும். பூஜை நடக்கும். இன்னைக்கு நைட்டு பூஜை இருக்குன்னு நினைக்கிறேன்.
பரவாயில்ல, உங்களை எல்லாம் பார்த்து நாங்க தனியா வந்தோமோன்னு என்ன நினைச்சோம். உங்களை எல்லாம் பார்த்தது ரொம்ப சந்தோஷம். அவங்க எப்ப வந்தாலும் எப்படினாலும் ஒரு நாள் வந்துருவாங்க. எல்லாம் வந்துருவாங்க. அவரே கூட்டிட்டு வந்துருவாரு. இல்ல, நாங்க யோசிச்சுட்டு பயந்துட்டே தான் வந்தோம். அது அவரே எல்லாம் உங்களை எல்லாம் மீட் பண்ண வச்சுட்டாரு. மதுரைங்களா? சரிங்க. சரி சரிங்க. மாசம் மாசம் வருவீங்களா நீங்களும்? ஆ, ரொம்ப சந்தோஷங்கண்ணா. ராமதேவர் சித்தர் வந்து 18 சித்தர்களில் ஒரு முக்கியமானவர். இவர் வந்து நாகப்பட்டினம் மாவட்டம் மாசி மாதம் பூர நட்சத்திரத்தில் பிறந்தாருங்க. இவர் அம்பிகையின் தீவிர பக்தர். அம்பிகையின் தீவிர பக்தராக இருக்கிறதுனால அவருக்கு அட்டமா சித்திகள் சீக்கிரம் கிடைக்க வாய்ப்பு பெறுது. இதனால அவர் சஞ்சார சமாதி நிலை அடைகிறாரு. சஞ்சார சமாதி நிலைனா நம்ம வந்து மனதை, அதாவது நம்ம மனசு வந்து தியானத்தில் இருக்கும், உடல் மட்டும் எல்லா பக்கமும் போகும். ஆனால் நம்ம எங்கே போகிறோம் வர்றோங்கிறது நமக்கே தெரியாது. அந்த தியானத்துலேருந்து மனது எப்போ வெளியில் வருதோ அப்போ தான் நம்ம அந்த இடத்துல இருக்கோங்கிறது அது தெரியாத சஞ்சார சமாதி நிலை. இது அவருக்கு கிடைக்கிறதுனால மிகப்பெரிய சித்தர். நல்ல ஒரு வாய்ப்பு நிறைய அவர் கிடச்சிருக்கு. அதனால் இவர் அடிக்கடி அந்த சஞ்சார சமாதி நிலைக்கு போயிடுவார். அப்படி ஒரு நாட்கள் போகும்போது இவருக்கு ஒரு ஆசை, நம்ம காசிக்கு போகணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குது. அவர் இது மாதிரி சமாதி நிலையில் இருக்கும்போது நாட்கள் மாதங்கள் கடந்து அவர் பாட்டுக்கு போயிட்டுருக்கிறாரு. அப்போ திடீர்னு தியானத்துலேருந்து மனநிலை வெளியில் வரும்போது அவர் காசியில் இருக்கிறாரு. அப்போ இவருக்கு சந்தோஷம், நம்ம காசிக்கு வந்திருக்கோம் அப்படின்னு காசி விஸ்வநாதரை போய் தரிசனம் பண்ணிவிட்டு, நீங்கள் எங்கள் நாகப்பட்டினம் மாவட்டத்துக்கு வந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷம், நீங்கள் அங்கே உங்களை பிரதிஷ்டை பண்ணி நான் வந்து பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லி மனதார வேண்டிட்டு போய் கங்கையில் போய் நீராடுறாரு. கங்கையில் நீராடும்போது அவர் கையில் ஒரு சிவலிங்கம் வருது. அந்த சிவலிங்கத்தை பார்த்தோன்னே அவருக்கு ஆச்சரியம். நமக்கு ஈசனே அருள் புரிஞ்சிட்டாரு, அவருக்கு கொடுத்த வரப்பிரசாதம் அப்படின்னு நினச்சிட்டு அந்த சிவலிங்கத்தை எடுத்துகிட்டு வந்து நாகப்பட்டினத்தில் மாவட்டத்தில் வச்சு பூஜைகள் பண்ணி சிறப்பாக அது பண்ணிகிட்ருக்கிறாருங்க. அந்த பண்ணிக்கிட்டே நாட்கள் கடந்து ஓடுது. அப்படியே திருப்பி அவர் வந்து சஞ்சார சமாதி நிலைக்கு போயிடுறாரு. அப்புறம் வந்து அவரை அறியாமலேயே ஒரு படகு ஏறி போயிடுறாரு. அதான் அந்த ஒரு அந்த சஞ்சார சமாதி நிலைக்கு போயிட்டா நம்ம எங்கே போகிறோன்னு தெரியாதே. படகு ஏறி போகும்போது அது வந்து அரபு நாட்டுக்கு போயிடுது. ஒரு படகுல ஏறி அரபு நாட்டுக்கு போயிடுறாரு. அங்கே போனோடனே அங்கே உள்ள மக்கள்லாம் வந்து யாரோ புதுசாக ஒருத்தர் வந்திருக்கா, நம்ம நாட்டுக்குள்ளே எப்படி சேர்க்கறதுன்னு அவரை வந்து பேசியிருக்காங்க. சில பேர் அவரை வந்து நீ இங்கே வரக்கூடாது போன்னு விரட்டியிருக்காங்க. ஆனால் இவர் வந்து நான் வந்து மூலிகை எல்லாம் பறித்து நான் வந்து நிறையா மருந்துகள் கண்டுபிடிக்கணும், வந்து காயக்கல்பம் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் இவர் அது நிறையா பண்ணியிருக்கிறாரு. அதை கண்டுபிடிக்க வந்தேன்னு சொல்லவும் அவரை வந்து நிறையா அடித்து துரத்தி துன்புறுத்தியிருக்காங்க. அப்படி நீ இங்கே இருக்கணும் அப்படின்னா நீ எங்கள் இஸ்லாமிய மதத்துக்கு மாறணும் அப்படின்னு சொல்லி அவரை இஸ்லாமிய மதத்துக்கு மாற்றி, வேறு வழியில் சித்தர்கள் தானே அவங்க எப்படி வேணாலும் மாறிக்குவாங்க, அவங்க இஸ்லாமிய மதத்துக்கு அங்கே மாறிடுறாரு. எல்லாமே இஸ்லாமிய தொழுகிறது, குரான் படிக்கிறது எல்லாமே பண்ணிடுறாரு. பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே உள்ள மூலிகைகள்லாம் பறித்து நிறையா வியாதிகளுக்கு மருந்தெல்லாம் தயாரித்து கொடுக்குறதுனால எல்லாம் ஏற்றுக்கிறாங்க. அப்படி இஸ்லாமிய மதத்துக்கு மாறவும் ஏற்றுக்கிறாங்க. முகமது நபிகள் நாயகத்தை கூட சந்தித்ததா ஒரு வரலாறு சொல்லுது. அப்படியே அவர்கள் சீடர்கள்லாம் அதிகமாகறாங்க. அதிகமாகிட்டு ஒரு சீடர்கிட்ட அப்புறம் சொல்கிறாரு, போகர் வந்து எல்லா பக்கம் மூலிகை ஆராய்ச்சி பண்ணிட்டு வரும்போது அங்கே வந்து அரபு நாட்டில் வந்து இவரை ராமதேவரை பார்க்கவும் போகர் கேட்குறாரு, நீ ஏன் இங்கே இருக்க, நீ தமிழ்நாட்டில் பிறந்தவன், நீ அங்கே வரணும், மக்களுக்கு செய்ய வேண்டியது நிறைய இருக்குது, நீ இங்கே வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து தமிழ்நாட்டுக்கு சீக்கிரம் வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாருங்க. அப்போ இவங்க முஸ்லீமாக மாறும்போது இவங்க வந்து ராமதேவருங்கிற பேரை மாற்றி யாகோபுன்னு இவருக்கு வச்சிடுறாங்க. அங்கே போனோன்னே இவர் யாகோபுன்னு தான் அழைச்சாங்க. அப்புறம் இவர் போகர் சொல்லிட்டு வரவும் இவர் என்ன பண்ணுறாரு, தன்னோட பெஸ்ட்டு சீடரான ஒருத்தர்கிட்ட சொல்லிவிட்டு, நான் வந்து சஞ்சார சமாதி நிலைக்கு போயிடுறேன், நான் போயிட்டு 10 வருஷம் கழித்து தான் திரும்ப வருவேன், அப்போ வந்து யார் இருக்காங்களோ இருந்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் கிளம்பி இங்கே வந்துடுறாரு. இங்கே வந்து மூலிகை ஆராய்ச்சியெல்லாம் பண்ணி சில மக்களுக்கு நல்லதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாரு. திருப்பி 10 வருஷம் கழித்து போய் பார்க்கும்போது யாரும் நம்பலை, எல்லாரும் போயிடுறாங்க. போனதுக்கும் அந்த ஒரு சீடர் மட்டும் இவருக்காக காத்திருக்காங்க. காத்திருந்துக்கும்போது இவருக்கு ஒரே ஆச்சரியம், நமக்காக இப்படி ஒரு சீடனா அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டுட்டு இவர் என்ன வித்தைகள்லாம் கத்தாரோ எல்லாமே அந்த சீடனுக்கு கற்றுக் கொடுத்துட்டு, இனிமே நான் இங்கே வரமாட்டேன், 30 வருஷம் ஆகும் அப்படின்ட்டு நான் சமாதி நிலைக்கு போகிறேன், நான் போயிட்டு 30 வருஷம் கழித்து தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப போயிடுறாரு. திரும்ப போயிட்டு 30 வருஷம் வந்து இங்கே வந்து எல்லா ஊருக்கும் போய் மக்களுக்கெல்லாம் நன்மைகள்லாம் செஞ்சுட்டு நூல்கள்லாம் எழுதுறாரு. நம்ம வந்து ராமதேவர் நிறைய நூல்கள் எழுதியிருக்காரு. அதில் வந்து யாகோப்பு நூல்கள்னால் மட்டும்தான் நமக்கு நிறைய அதில் வந்து வைத்தியத்துக்கான விஷயங்கள்லாம் தெரியும். அவர் யாகோப்புங்கிற பேரில் தான் நூல்கள்லாம் அதிகமாக எழுதியிருக்கிறாரு.
இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு 30 வருஷம் கழித்து திருப்பி போய் அந்த சீடனை சந்தித்து கேட்கும்போது எல்லாரும் உங்களை கிண்டல் பண்ணுறாங்க, யாரும் நம்பலை, நீங்கள் இப்படியே போயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லும்போது, அப்போ என்னை பேசினவங்க பழிச்சவங்கெல்லாம் குருடாகட்டும் அப்படின்னு சொல்லவும் எல்லார் கண்ணு குருடாயிருச்சு. அப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த சீடர்கள்லாம் எங்களை மன்னிச்சிடுங்க, நாங்கள் தெரியாமல் சொல்லிட்டோம் அப்படின்னு மன்னிப்பு கேட்டு இவரை குருவாக ஏற்றுக்கிட்டாங்க. அப்புறம் இவரெல்லாம் சொல்லிவிட்டு, இனிமேல் இந்த பக்கம் நான் அரபு நாட்டுக்கு வரமாட்டேன், தமிழ்நாட்டிலே போய் நான் ஜீவசமாதி ஆகிறேன், நீ தான் பார்த்துக்கணும், என்கிட்ட என்ன கற்றுக்கிட்டியோ அதெல்லாம் நீங்கே கற்றுக்கோ, அப்படி நீ என்னை சந்திக்கணும் அப்படின்னு சதுரகிரி மலையில் வந்து என்னை பாரு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாருங்க. ஏன்னா அவர் அங்கே அரபு நாட்டிலேருந்து அந்த சீடர் வந்து சதுரகிரி மலைக்கு வர முடியாது இல்லைங்களா, அவர் சொல்லிட்டு வந்து கிளம்பிடு சதுரகிரி மலையில் கொஞ்ச நாளைக்கு அகத்தியர் கூட இருக்கிறாரு. அப்புறம் எல்லா சித்தர் கூடயும் இருந்து இவங்க வந்து இவர் வந்து அழகர் மலையில் வந்து ஜீவசமாதி ஆயிடுறாருங்க. ஜீவசமாதி ஆகிட்டு இங்கே வந்து மக்கள்லாம் வந்து கும்பிட்டுட்டு போகிறாங்க. நம்ம வந்து ராமதேவர் ஐயா வந்து ரொம்ப ஸ்பெஷலுங்க. சஞ்சார சமாதிங்கிறது அது ரொம்ப கிடைக்கப்பெற்ற மிகப்பெரிய வரம். அந்த சஞ்சார சமாதியில் அடைஞ்ச இவர்கிட்ட நம்ம எல்லாம் வேண்டி நம்ம எல்லா பலன்களும் அடையணும்னு சொல்லி மக்கள்கிட்ட மனசார வேண்டிக்குவோம். எல்லோரும் முடிஞ்சால் வந்து அவரை வந்து சந்திச்சுட்டு போங்க. பூர நட்சத்திரத்தில் ரொம்ப விசேஷமாக நடக்கும். மாசி மாதம் ஒரு பூர நட்சத்திரத்தில் பிறந்திருக்காரு. அதனால் பௌர்ணமிக்கு சிறப்பாக இருக்கும். இப்போ நாங்கள் யாருமே தெரியல, யாருமே இல்லை அப்படின்ட்டு வந்தோம். ஆனால் இங்கே வந்து பார்த்தா மக்கள்லாம் நிறையா பேர் இருக்காங்க. வந்து எல்லாம் பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு போயிருக்காங்க. நீங்களும் வந்து ராமதேவர் அருளை கண்டிப்பாக எல்லாத்துக்கும் கிடைக்கணும்னு மனசார வேண்டிக்கிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம். விஷயங்கள் அதிசயமாக நடந்திருக்கு பாருங்க. நாய் ரூபத்தில் வந்து எங்களை கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டு போயிருக்காரு. ஏன்னா எங்களுக்கு ரூட்டு தெரியாது, வழி தெரியாது. ஆமாம், அதான் ஃபஸ்ட் டைம் தான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் இருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு வந்து இது மாதிரி நாய் ரூபத்தில் ராமதேவரே கூட்டியாந்து எங்களைய இடத்த காட்டியிருக்காரு. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி. எல்லாரும் ஒரு நாளைக்கு வாங்க. வரும்போது தயவுசெய்து பால்தீன் கவரோ பாட்டிலோ கொண்டு வராதிங்க. இங்கே மிருகங்கள்லாம் இருக்குது, அது சாப்பிட்டுருச்சுன்னா அதுக்கு இறந்துடும். அதனால் தயவுசெய்து அதெல்லாம் கொண்டு வராதிங்க. கொண்டு வந்தாலும் கொண்டு போயிருங்க. சாமி கும்பிட்டு கிளம்பிட்டோம். மலை இறங்க ஆரம்பிச்சிட்டோம். கீழே எப்படி இறங்குறோன்னு போகிறப்ப காமிக்கிறோம். எல்லோரும் போயிட்டாங்க, நாங்கள் இப்போ தான் இறங்குறோம். நாங்கள் மலை இறங்கிட்டு இருக்கும்போது மழை வந்துருச்சு, வெயில் போயிட்டு. இப்போ நல்லா ஜில்லுன்னு நல்லா இருக்குது. ராமதேவர் ஐயா வந்து வெயில் ஐயா போகிறீங்க, குளுக்குளுன்னு போங்கன்னு சொல்லி மழையை பெய்ய வச்சுட்டாரு. மழை இப்போ தான் தூர ஆரம்பிச்சிருக்கு, சீக்கிரமாக இறங்கணும். நல்லா இருக்கு, குளுக்குளுன்னு நல்லா இருக்குது கிளைமேட். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மேலே ராமதேவரை பார்த்துட்டு கீழே வந்துட்டோம். நல்லா மழை நனைஞ்சிட்டோம். அதோடு வந்து பழமுதிர்ச்சோலை முருகனை தரிசனம் பண்ணியாச்சு. இப்போ வந்து அழகர் கோவிலுக்கு போகிறோம். கீழே போய் அழகரையும் தரிசனம் பண்ணிவிட்டு நாங்கள் அப்படியே வீட்டுக்கு கிளம்புறோம். வாங்க கீழே போய் அழகர் கோயிலை பார்த்துட்டு போகலாம். பாய்.